வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வாரம் மக்கள் யாரை பார்த்து வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல்னு சொல்ல போறாங்கன்னு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுது, அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஓட் போட்டவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இன்றைய நிலவரம் புதன்கிழமை காலையில். ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. முதல் பொசிஷனே லாஸ்ட் வீக்லாம் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வாரம் சாண்ட்ரா இருந்தாங்க, ரெண்டாவது இடத்துல திவ்யா இருந்தாங்க, அதுக்கப்புறம் திவ்யா மேலே வந்தாங்க, லாஸ்ட் வீக்கும் திவ்யா தான் டாப்பு. நான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விக்ரம் டாப்ல வந்திருக்கிறார். பார்வதி விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் தான் மேலே கீழே வந்துட்டு இருந்தாங்க ஓட்டிங்ல. பார்வதியை தாண்டதே அவருக்கு ஒரு பெரிய டஃப்பாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் முதல் இடத்துல இருக்கிறாரு 52,000 ஓட்டில். எப்படி ஆச்சரியமாக தான் இருக்கு. கேஸ் நிறைய வாங்குறாரு இவரு, ஆனாலும் டாப்ல இருக்கிறாரு. சுபிக்ஷா வந்து கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க, ஒரு கேப்டன்சி டாஸ்க் போயிட்டு இருக்கு. இந்த ஆளால ஒரே ஒரு பில்லரை கூட பேலன்ஸ் பண்ண முடியல. அவங்க மொத்த பில்லரையும் அடக்கிட்டு முடிக்க போறாங்க. ஒரு 2 ஸ்டெப்பு தான் இருக்கு. அதை கிராஸ் பண்ண வரும்போது விழுந்துரு 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 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் இது பேலன்ஸ் டாஸ்க், அவ்வளோத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய மோசமான செயல். வக்ரம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்வதி சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வன்மம் பிடிச்சவன் அப்படின்னு வேணா சொல்லலாம். ரொம்ப மோசமா இருந்தது. இது வந்து ஒரு சாம்பிள் தான். இதை பத்தி நிறைய நம்ம தனியாகவே பேசியிருக்கிறோம். ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படின்னு யோசிக்கும் போது விக்கல் ஸ்ட்ரீம் பயங்கரமாக வேலை பார்க்குறாங்களா? இவர் உள்ள எதுவும் பெரிய பர்ஃபார்ம்லாம் பண்ண மாதிரி தெரியல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தகவல் வந்திருந்தது, பாட் ஓட்டிங்க்கு இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இருக்குமோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் இந்த முறை வந்து அன்அஃபிஷியலை பொறுத்தவரை கொஞ்சம் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன முறை பயங்கர சொதப்பல் லாஸ்ட் ஒரு 2-3 வாரங்களாகவே. அதனால வந்து இப்போ ஓட் வந்து ஸ்ட்ரைட்டாக போட முடியாது. அங்கே நம்பர்ஸ் கொடுப்பாங்கல்ல, செக் பண்ணுவாங்கல்ல பாட் ஓட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து 2 நம்பர் கொடுப்பாங்க, அதை கூட்டி ஆன்சர் போட்டால் தான் உள்ளே லாகின் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. 52,000 ஓட்டு வாங்கி முதல்ல இருக்கிறாரு விக்ரம். 2வது இடத்துல திவ்யா இருக்கிறாங்க 38,000 ஓட்டில். 3வது இடத்துல கம்ருதன், அவரும் 38,000 ஓட்டில் இருக்காரு. அவருக்கு 2 லவ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பார்க்கவே முடியல, கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அரோராவை சொல்கிறாங்க. அரோரா பார்வதியை சொல்றாங்க, நம்ம 2 பேரையும் பார்த்து இல்ல 3 பேரையும் பார்த்து சொல்றோம், இது கன்றாவியா இருக்கு, எங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை முறை இதே கண்டென்ட், ட்ரையாங்கல் லவ்வா அது என்ன கர்மமோ தெரில. ஸோ பகல்ல ஒருத்தர் நைட்டுக்கு ஒருத்தர்லாம் போயிட்டு இருக்கு, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓட்டில் இவர் 38,000 ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காரு. இவருக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் ஒரு 70 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்கிறாங்க 36,000 ஓட்டில். பார்வதி விக்ரம் ரொம்ப க்ளோஸ் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி பார்வதி 4வது இடத்துல இருந்தாங்க, 3வது இடம் போனாங்க, 4வது இடம் அப்படிதான் மாறி மாறி இருந்தது. இவங்க 4வது இடம்னா விக்ரம் 3வது இடத்துல இருப்பாரு, இவங்க 3வது இடம் போனாங்க, விக்ரம் வந்து 4வது இடத்துல இருந்தாரு. இப்போ மட்டும் எப்படி முதல் இடம்? ஆச்சரியமா தான் இருக்கு. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா பிரஜன் 5வது இடம். ஆச்சரியமா தான் இருக்கு இதுவும். ஏன்னா பாட்டம் ரொம்ப லீஸ்ட்ல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். போன வாரம் போஸ்ட் கிட்ட அப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கு, அது இல்லாமல் நிறைய வார்த்தைகளை விட்டதுக்கு, இதுக்கெல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல 21,000 ஓட்டு வாங்கி இப்போ 5வது இடத்துல இருக்காரு. 6வது இடத்துல அரோரா இருக்கிறாங்க 20,000 ஓட்டில். 7வது இடத்துல அமித் இருக்கிறாரு, அவரும் 20,000 ஓட்டில் இருக்கிறாரு. சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா 19,000 ஓட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அமித்துக்கும் நடுவில் ஒரு 400 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அமித் பெருசாக பர்ஃபார்ம்லாம் பண்ணல, சாண்ட்ரா நெகட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் சாண்ட்ரா பிரஜன் 2 பேருமே உள்ள இருக்கிறதுனால ஓட்டு கண்டிப்பாக ஸ்பிளிட் ஆக தான் செய்யும். ஆனாலும் ஓட்டு அதிகமாக சாண்ட்ராக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா பிரஜனுக்கு ஓட்டு அதிகமாக விழுந்து எல்லாரும் உள்ள அரோரா நாமினேட் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தாங்க, பிரஜனை வெளியெடுத்துட்டா சாண்ட்ராவுடைய கேம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே சீக்ரெட் டாஸ்க்கு சூப்பராக அவங்க தான் பண்ணாங்க, அதனால அவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க கேமை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் போகிற பக்கம் பார்த்தா சாண்ட்ராவை தூக்கிட்டு பிரஜனை உள்ள வச்சிருவாங்க போல இருக்கு. ஸோ பார்ப்போம். அடுத்து 9வது இடத்துல கனி இருக்கிறாங்க. கனி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 2 வாரங்களில் சாண்ட்ராவை விட கனி எப்பவுமே லீஸ்ட்ல தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கீழே வந்துட்டாங்க. அதாவது டாப்ல இருந்த சாண்ட்ரா மிடிலுக்கு அப்புறம் கீழே வந்தாங்க. கனி கீழே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா மிடில் லெவலுக்கு போனாங்க. இப்போ திரும்பவும் கனி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கீழே தான் இருக்கிறாங்க. பட் பெரிய ஓட்டு டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 300 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா வியனா 17,000 ஓட்டில் இருக்கிறாங்க. இதுவும் லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக் அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து இவங்க லீஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. சரியான டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து டே அம்மா பார்க்க போறாங்கடா, டே கொன்றுவாங்கடா, எஃப்ஜே வந்து லைட்டா அவருடைய காஜி வேலையை ஆரம்பிக்கிறாரு பக்கத்துல.
உடனே இவங்க வந்துட்டு அம்மா பாக்குறாங்க, டே கொண்டுருவாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அம்மா அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா திரும்ப திரும்ப எஃப்ஜே கூட தான் கண்டென்ட் அங்க இருக்கு. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்க. இங்க எல்லாம் வந்து பிளே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி பண்றாங்க. பிளே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா ஒரு வார்டன் வந்து அங்க ரெசிடென்சியல் ஸ்கூல்ல ரெடி பண்ணி அனுப்புறது கூட ஒத்துக்கலாம். அப்பயும் வந்து ஒரு 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 கேர்ள் ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணா ஒரு வார்டன் பார்வதி இருக்கிறாங்க, அவங்க தானே வரணும். ஆனா பாத்தீங்கன்னா இவர் வந்து அசிஸ்டன்ட் வார்டன் எஃப்ஜே, இவர் வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வியனா, அவங்களுடைய பெல்ட் எல்லாம் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காஜி வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் காஜி வேலைன்னு சொல்றேன்னா இது ஒன்றும் புதுசு இல்லை, வருஷம் ஒருத்தன் சிக்கும். அந்த மாதிரி இந்த சீசன்ல ஒரு 2-3 பேர் மேல அந்த டவுட் இருக்கு. ஆனா எவியா காஜின்னு சொல்லிட்டு இவரே சொல்லிடலாம், ஏன்னா இவர் தான் ஒஸ்டா இருக்கு. ஏற்கனவே ஆரம்பத்திலே இந்த சீசன் ஆரம்பத்தில் ஆதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருந்தாங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க முதல் வாரம். அடுத்த வாரம் டவுன் ஆனதே இந்த காம்பினேஷனால தான், இந்த தேவையில்லாத கண்டென்ட்டால தான். ஸோ அப்படி அதை பண்ணவர் இப்போ 2வது முறை பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார். அதனாலதான் இவர் அப்படி சொல்றோம். வியன்னா ரொம்ப மோசமா அங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துல டாப்ல இருந்தாங்க இவங்க ஓட்டிங்ல. என்ன பண்ணி ஆக்சுவலி இவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும், பேச வருது, ஆனா பேச மாட்டாங்க. கியூட்டுங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா அப்படியே பிச்சு பிச்சு பேசுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு ராணவ் எக்ஸ் கண்டஸ்டன்ட், அவங்க தான் பிஆர், அந்த டீம் தான் பாக்குது. அவரே வந்து வீடியோ பைட்ஸ் உள்ள இப்ப அனுப்பிச்சாங்கல்ல, அதுல வந்து அவர் சொல்றாரு, கியூட்டை வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோ, நீ பேசுறது புரியுது, ஸ்ட்ரைட்டா பேசுன்னு. அந்த அளவுக்கு டிராமா பண்ணிருக்கிறாங்க. சொந்த பிஆர் டீமே எங்களால முடியலமா, தயவு செய்துமா இந்த கியூட்னு கிரிஞ்சி பண்ணாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அந்த அளவுல தான் இவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. தூக்கி வெளியே வீசப்பட வேண்டிய கண்டஸ்டன்ட் தான். ஆனா என்ன பொறுத்தவரை லவ் ட்ராக்காக வச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு வாரம்னா காப்பாத்தலாம். ஒவ்வொரு வாரமும் இவங்க லிஸ்ட்ல வந்தா அடுத்து இவங்களோட டஃப் ஃபைட்ல இருக்கிறது ரம்யா 11வது இடத்துல. அவங்களும் 17,000 ஓட்டு, ஒரு 900 ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில். அன்அஃபிஷியல்ல 900 ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு டேஞ்சர் ஜோன் அப்படின்னு எடுத்தோம்னா அமித்ல இருந்து எடுக்கலாம். அமித், சாண்ட்ரா, கனி, வியனா, ரம்யா, இந்த 5 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் சொல்லுது. அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப் பக்கம் வந்தோம்னா ரம்யாவை சொல்றாங்க 63% பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க. அரோராக்கு 55%, கனிக்கு பார்த்தீங்கன்னா 51. இங்க அரோரா வந்து அன்அஃபிஷியலா கொஞ்சம் கிட்டத்தட்ட சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. இந்த 20,000 ஓட்டு அப்படின்னா அந்த ஓட்டு அடிப்படையில் எடுத்துட்டு வந்து அப்படியும் 5 பேர் இல்ல 6 பேர்ல ஒருத்தரா வராங்க. ஆனா இங்க கிளியரா 2வது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டி டேப்ல ஓட் போட்டவங்க சொல்றாங்க. ரம்யா அவங்க எப்பவும் சொல்ற மாதிரி தான், அவங்க ஏன் உள்ள இருக்காங்கன்னு தெரியல. அவங்க பல வாரங்களா இந்த மாதிரி லீஸ்ட்ல தான் இருக்கிறாங்க ஓட்டிங்ல. அது அன்அஃபிஷியலா இருக்கட்டும், நம்ம கம்யூனிட்டி டேப்பா இருக்கட்டும், ஆனா வெளியே போக மாட்டாங்க. இந்த வாரமும் எஸ்கேப் ஆயிடுவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ இப்ப ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது வியனா, ரம்யா, அரோரா, கனி, இந்த 4 பேர் டேஞ்சர் ஜோன். கூட வைக்கணும் அப்படின்னா சாண்ட்ராவையும் வச்சுக்கலாம். ஸோ இவங்க 5 பேர் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல இருந்து யார் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.